போடுங்க. ஒருவேளை நான் இவகிட்ட போனேன்னா நான் காஃப் சிரப் குடிச்சிருக்கிற விஷயம் இவளுக்கு உடனே தெரிஞ்சிருமே. அதுக்கப்புறம் இந்த ஓட்டவாய் எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவா. இல்ல, நான் அவகிட்ட போக மாட்டேன். அவ சிப்ப அவளே போட்டுக்கிட்டோம். நான் கிளம்புறேன். நான் மாலை இங்கதானே வச்சேன். எங்க போச்சு? எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே. அட என்ன அங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜிப்ப வந்து போடலாம்ல. ஒரு 2 செகண்ட் வேலை தானே அது. ஒரு பொண்ணு தனியா இருக்கான்னு பெட்ரூம்குள்ள நுழைஞ்சிட்டால. அதோட ஜிப் வேற போட ஆரம்பிச்சிட்டால. வாவ். நான் என்ன பண்ணேன்? நீதான் பண்ண. அது வந்து நீதான் என்கிட்ட ஜிப்பு போடணும், சீக்கிரமா ஜிப்ப போடுன்னு சொன்னதும் நானும் வந்துட்டேன். நானா? நான் உன்கிட்ட ஒண்ணும் சொல்லல. பாட்டி கிட்ட சொல்லிதான் ஜிப்ப போட சொன்னேன். அப்படியா? நீ பாட்டி கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு தோணல. நீ என்னமோ என்கிட்ட தான். அட நான் ஏன் உனக்கு சொல்ல போறேன்? ஆனா சொன்னியே. நான் ஒண்ணும் சொல்லல. உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு உனக்கு இப்ப ஹெல்ப் தேவை. சரி, திரும்ப நான் போட்டு வரேன். ஏய், என்ன தொடாத. ஒரு தடவை சொன்னா உனக்கு எதுவுமே புரியாதா? எனக்கு உன்னோட ஹெல்ப் எதுவும் தேவையில்ல. யாரோட ஹெல்ப் இல்லாம என்னால வாழ முடியும். சரி, சாரி. பிருத்திவி, எனக்கு ஒரு விஷயம் டவுட்டா இருக்கு. நீ என்ன நினைக்கிறியோ அது சரியா இல்ல தப்பா? என்ன டவுட் இருக்கு? நீயே சொல்லு. எதுக்கு இந்த டவுட் வருது? நீ கிரேட் பிருத்திவி. உன்னை யாராலையாவது அழிக்க முடியுமா? இல்ல, உன்னை யாராலையும் அழிக்க முடியாது. ஆனா உன்னை ஒரு வழியில அழிச்சிடலாம். ஒருவேளை இந்த வீட்டாளுங்க உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா, ஆனா இது எப்ப நடக்கும் தெரியுமா? ஒருவேளை அந்த பிசினஸ்மேன் மகேஷ் முழுசா குணமடைஞ்சா. ஐ நோ பிருத்திவி, இன்னைக்கு மோனாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. ஆனா அதனால என்ன? இப்ப நீதான் மாஸ்டர் பிளாஸ்டர் ஆச்சே. நீதான் புத்திசாலி, மாஸ்டர் மைண்ட். நாளைக்கு வேற மோனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவ. அதனால என்னப்பா? நாகரே, நான் உன்னை ஹையர் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ எப்பவுமே என் எதிரிகளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. ஆனா இன்னைக்கு முதல் முறை. இன்னைக்கு நீ என்னை பத்தி நல்லதா சொல்ற. தேங்க்யூ. ஏய், கண்டினியூ. எப்ப பேசினாலும் என்னை பத்தி நல்லதா பேசு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. பிருத்திவி, நான் ஒன்றும் உனக்கு பொய்யான நம்பிக்கையை தரல. என்னெல்லாம் இருக்கோ அதை தெளிவா சொல்றேன். பட் அடுத்தது என்ன பண்ணணுன்றத நீ தெளிவா யோசிக்கணும். நீ அலர்ட்டா இருக்கணும். அதோட பிருத்திவி, உன்னை சுத்தி என்ன நடக்குங்கிறத நீ கண்காணிக்கணும். நானும் இதே தான் யோசிச்சேன். பிரீதா உன்னை பயமுறுத்தணும்னு நினைக்கிறா. வேற எதுவும் இல்லை. அதான் ஜட்ஜ் இங்க கூப்பிட்டுருக்கா. அப்பதான் நீ அவளுக்கு எதிராக எந்த அடியும் எடுத்து வைக்க மாட்ட. உன் கான்பிடன்ஸும் குறைஞ்சிரும். என்ன புரிஞ்சுதா? பிருத்திவி, உங்ககிட்ட ஒரு பர்சனல் கேள்வி கேட்கவா? ஒன்னும் வேண்டாம், சும்மா சொன்னேன். இன்னைக்கு நீ நல்லபடி பேசிக்கிட்டு இருக்க. என்ன வேணாலும் நீ கேளு. அது வேற ஒன்றும் இல்லை. உனக்கும் ஷர்லினுக்கும் ஆழமான உறவு இருக்கு. அதோட இவ்வளோ பெரிய குடும்பம். அதோட இந்த குடும்பத்தில் நிறைய பேர். நீ உன்னோட இந்த ஆழமான உறவை எப்படி பிருத்திவி மறைக்கிற? ஏன்னா நான் மறைக்கிறதுல கில்லாடி. இந்த விஷயத்துல கில்லாடியா இருக்கணும்னா ஒரு மனுஷன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும். நான் யாரு? பெரிய ஆளு. ஸ்மார்ட்னஸ் உடைய கடையே நான் தான். இதெல்லாம் எனக்கு சாதாரண விளையாட்டு. பரவாயில்ல, நீ இப்பதானே வந்திருக்க. மெல்ல மெல்லமா எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. நான் எப்படி இப்படி எல்லாம் பண்றேன்னு புரிஞ்சுப்ப. ஓகே.
Wow, Karan. You're looking so handsome. தேங்க்யூ. அட ரெண்டே வார்த்தை தானா? ஐ மீன் எப்பவாவது இதை விட கொஞ்சம் அதிகமா பேசு. அதாவது இப்ப நான் உனக்கு காம்ப்ளிமெண்ட் தந்த மாதிரி நீ கூட எனக்கு காம்ப்ளிமெண்ட் தரலாம்ல. என்ன பார்த்து சொல்லு. வாவ் நட்டாஷா, you're looking so pretty. ஓகே, you're looking pretty. ஓ ஏய், எக்ஸ்கியூஸ் மீ. காட்டன் இருந்தது, காத்துல வந்து ஒட்டி இருக்கும். எனிவே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நீ ஹேண்ட்ஸமா தான் இருக்க, பட் இன்னைக்கு உன்னோட ஃபேஸ்ல ஒரு வித்தியாசமான ஷைன் இருக்கு. சந்தோஷமான ஷைன். ரியலி லைக் இட். கொஞ்சம் ஓவரா போற மாதிரி இல்ல? கம் ஆன் யா கரண், உனக்கு காம்ப்ளிமெண்ட்னா ஏதாவது அலர்ஜியா என்ன? எப்ப பாரு பாராட்டவே விட மாட்டற. சொன்னா நம்ப மாட்ட. உன்னை பாராட்ட வார்த்தைகள் மால் ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. ஐ ஸ்வேர் you're looking too good. தேங்க்யூ. பரவாயில்லையே, ரெண்டு பேரும் பயங்கரமா பேசிட்டு இருக்கீங்க. நட்டாஷா எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருந்தா. வயிற்றுச்சலா இருக்கா? நான் எரிறவ இல்ல, எரிக்கிறவ தம்பி. அது சரி, ஒருவேளை நீ நதாஷா கிட்ட நம்ம சீக்கிரட்ட சொல்லிட்டியா என்ன? சீக்கிரட்டா? அட, இப்ப கூட நீ என்ன ரூம்ல வச்சு பண்ணியே. உனக்கு தெரியுமா, he is so naughty. என்னோட கைய புடிச்சு அவனோட பக்கம் இழுத்து என்ன கிஸ் பண்ணிட்டான். நீ இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது கரண். யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? வீட்ல பார்ட்டி நடக்குது, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. கொஞ்சமாச்சும் வெக்கம் இருக்க வேண்டாம்? எனிவே, சொல்லுப்பா சொல்லு. சரி, நீங்க உங்களோட பேச்ச கேரி ஆன் பண்ணுங்க. நான் இதோ வரேன். என்னப்பா இது? இந்த பிரீதா இப்ப என்ன சொன்னா? இவங்க ரெண்டு பேரும் ரூம்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா? நான் என்னமோ ரெண்டு பேருக்கும் சண்டைன்னு நினைச்சேன். ஓ காட், இவங்களோட உறவு மனசுக்கு புரியுது, ஆனா மண்டைக்கு புரிய மாட்டேங்குது. நான் போறேன். அத ப்ளீஸ் சர்வ் பண்ணுங்க, பிரீதா, சாப்பிடுங்க. நீ எதுக்கு நட்டாஷா கிட்ட நான் உன்னை கிஸ் பண்ணேன்னு சொன்னேன்? ஏன் நீ பண்ணலையா என்ன? பண்ணேன், ஆனா ஆனா என்ன கரண்? அதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் போல இருக்க வேண்டிய விஷயம். அது எதுக்கு அவகிட்ட சொன்ன? அவ என்ன எவ்வளவு டீஸ் பண்ணுவா? நல்லதுதான், என் பேரை சொல்லி அவ டீஸ் பண்ணுவா. அவ பேரை உன் பேரோட இணைக்க நினைக்க மாட்டாளே. ஹலோ, வெல்கம் வெல்கம், ப்ளீஸ் கம் இன். ஒரு நிமிஷம் இரு. அவ ஏன் அப்படி செய்வா? ஏன் அப்படி செய்வாளா? அவ அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன் உன் கண்ணுக்கு எதுவும் தெரியலையா? உனக்கு எப்படி வலை விரிச்சிட்டு இருக்கான்னு பாரு. இதெல்லாம் நீயா நினைச்சுக்கிறது உன் மண்டை குழம்பு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன? எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்ன எக்ஸ்கியூஸ் மீ? என்கிட்ட யாராவது ஒரு பொண்ணு வந்து அன்பா பேசினா உடனே நீ பொசசிவ் ஆயிடுற. உனக்கு எதுக்கு இவ்ளோ வயித்தெரிச்சல்? எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீ என்ன சொல்ற? நான் என்ன 16-17 வயசு காதலியா? வயிறு எறியறதுக்கும் பொசசிவ் ஆகிறதுக்கும் இல்ல. விஷயம் பொசசிவ பத்தி இல்ல, விஷயம் பொசிஷனை பத்தினது. அதாவது நான் உன்னோட முதலாளி. அப்புறம் அதை தவிர நமக்குன்னு ஒரு உறவு இருக்கு. எந்த கண்ணோட்டத்துல பார்த்தாலும் நீ என்னோட பொசிஷன் தான். அதாவது யூ பிலாங் வித் மீ. சோ என்னோட பொருள் இருக்கே, அதோட யாராச்சும் ஃப்ளர்ட் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா நான் அதை சும்மா விட மாட்டேன். யூ ஆர் சோ ஜெலஸ். நீ என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. நான் உன்னை இரிட்டேட் பண்றேனா? ஐ ரியலி டோன்ட் கேர். இரிட்டேட் ஆயிட்டே இரு, எனக்கு வேலை இருக்கு. அடடடடடடா, ஜெலஸ் பிரீதா? இல்ல, நான் ஒண்ணு ஜெலஸ் இல்ல. பொசசிவோ? இல்ல. Do you love me? இப்பதானே சொன்ன. அட, என்ன பேசிட்டு இருக்க? சொல்லு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Appa. Happy birthday, Pa. Happy birthday, Anna. கேக் வெட்டுவோமா? Of course. பாத்தியா, சின்ன வயசு பழக்கம் இவனை விட்டு போகவே இல்ல.
பர்த்டேக்கு வந்ததும் முதல்ல கேக் எங்க கேக் வெட்டணுங்கிறான் இல்ல? கரண், அப்பா, ஹாப்பி பர்த்டே. நீ நீ ஏன் அழுற? ஒண்ணும் இல்ல, உங்க பர்த்டேல சந்தோஷமா இருக்கேன். பிரீதா எங்க? பிரீதா இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். பிரீதாவை கூட்டிட்டு வர போயிருக்கான். ஹாப்பி பர்த்டே மாமா. பிருத்திவி நில்லு. இப்ப அந்த மகேஷ் முன்னாடி போகாத. அவன் உன்னை பார்த்தானா அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும். நீ அவனுக்கு என்னெல்லாம் பண்ணியோ அதெல்லாம் ஞாபகம் வந்தா ஒரு செகண்ட் எல்லாம் மாறிடும். அதுக்கப்புறம் நீ ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிப்ப. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ப்ளீஸ் கம் சார். அக்கா, ஜட்ஜ் சார் வந்துட்டாரு. வணக்கம். வணக்கம். வணக்கம், வாங்க. பர்த்டே பாய், எப்படி இருக்க? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன நடக்குதுங்க? நீ என்கிட்ட என்ன சொன்ன? அந்த ஜட்ஜு எந்த சோஷியல் கேதரிங்கும் போக மாட்டாருன்னு என்கிட்ட சொன்ன. அப்படி இருக்கும்போது அவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? இங்க எதுக்கு வந்திருக்காரு? அவர் முகத்தை பாத்தியா? அவர் நடந்துக்கிற விதத்தை பாத்தியா? அவர் என்னமோ இங்க என்ஜாய் பண்ண வந்த மாதிரி தான் இருக்கு. மகேஷ் மாமா மேல பைத்தியம்னு எல்லாருமே குத்துற முத்துற இன்னையோட விலகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரை பைத்தியம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, அவர் நல்லா இருக்காருன்னு சொல்லிடுவாங்க. அட என்னப்பா இது? நான் 2 தடவை டேப் பண்ணேன், ஆனா நீ திரும்பி கூட பார்க்கல. திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீயா தான் இருப்பேன்னு எனக்கே தெரியும். இந்த மாதிரி சின்ன பசங்க வேலையெல்லாம் நீ தான் பண்ணுவ. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு தேங்க் பண்றதுக்காக தான் வந்தேன். வாட்? எஸ். தேங்க் யூ வா. இந்த கரனோட வாயில இருந்து தேங்க் யூ எப்படி இவ்வளவு ஈஸியா வருது? என் அப்பாவுக்காக. எஸ், இன்னைக்கு உன்னாலதான் அவர் என்ன ஹக் பண்ணாரு.
எவ்வளவு அன்பா என்ன கட்டிப்பிடிச்சாரு. எல்லாத்துக்குமே நீதான் காரணம். You know what? எவ்வளவு நேரம் அவரு இப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. சுயநினைவு இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா பிஹேவ் பண்ணுவாரோ இல்லையோ, ஆனா இப்படி இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு உன்னாலதான் அவர் என்ன ஹக் பண்ணிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. ஓ, இங்க பாரு, நீ என்ன தள்ளி விட்டு என்ன விரட்டுறதுக்கு முன்னாடி நானே ரிலீவ் ஆயிடுறேன். பின்னாடி போயிடுறேன். நான் ஒன்னு சொல்லவா பிரீதா? எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னா எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் நான் உன்னை காதலிக்கிறேன். இங்க பாரு, நீ வேணும்னே கான்ட்ரடிக்டிங்கா பேசிட்டு இருக்க. பிடிக்கலன்ற ஆனா காதலிக்கிறேங்கிற. என்கிட்ட இப்படி ரெண்டு விதமாலாம் பேசாத. ஆக்சுவலா காதலே அப்படிதான். காதலிக்கிறதும் கஷ்டம், சொல்றதும் கஷ்டம், வெளிப்படுத்துறதும் கஷ்டம், மறைக்கிறதும் கஷ்டம். இந்த காதலே எப்பவுமே இப்படிதான். சந்தோஷம் பாதி, சோகம் பாதி. லைக் நீ இப்ப என்ன சொன்ன? பார்ட்டின்னு. எனக்கு மேல ரொம்ப கோபம் வந்தது, ரைட்? ஆனா அப்பா பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியே வந்ததும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்துல எனக்கு மேல காதலே வந்துருச்சுன்னா பாரு. நீயும் உன்னோட பேச்சும் சில நேரத்துல புரியும், சில நேரத்துல ஒண்ணும் புரியாது. ஐ ஸ்வேர், நான் உன்ன மாதிரி பையனை இன்னை வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்ல இந்த உலகத்துல. பார்க்கவும் மாட்டேன். பிகாஸ் ஐ எம் கரண். இந்த கரண் தான் பெஸ்ட். எப்பவுமே பெஸ்டா தான் இருப்பேன். ஓ காட். என்ன விஷயம் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர் 1? தனியா எங்க போயிட்டு இருக்கீங்க? ஓஹோ, பாத்தியா பிரீதா, காஃப் சிரப் குடிச்சது நானு. உன்னோட இந்த ஹேண்ட்ஸம் ஹங்க் இருக்கானே, இவனுக்கு குடிக்காமையே ஏறிடுச்சு. என்ன கிண்டல் பண்றான். எனக்கு மட்டும் ஏறிடுச்சுன்னா நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டல்ல? இவன் தப்பா நினைச்சுக்க போற பாட்டி. அது மட்டும் இல்ல, உங்க முன்னாடி பிரீதா நிக்க முடியுமா? நீங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர் 1 இல்ல? கண்டிப்பா. ரைட், யூ ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிரீதால ஒண்ணுமே இல்ல. கண்டிப்பா. ஒரு நிமிஷம் இரு. அக்கா, மெயின் ஜட்ஜும் சீனியர் லாயரும் வந்துட்டாங்க. பாத்தியா, போயிட்டா. அதுக்கு என்ன அர்த்தம்? ஜெலசி. நான் கிரேன உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த ஜட்ஜ் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பிரீதா வேணும்னே ஜட்ஜ் இங்க கூப்பிட்டிருக்கா. அப்பதானே ஜட்ஜ் மகேஷ் லோத்ராவை நார்மல்னு டிக்ளேர் பண்ணுவாரு. அதுக்காக தான் மகேஷ பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கா. இந்த பார்ட்டிலாம் கூட நாடகம் தான். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? பிரீதா ஒன்னும் முட்டாள் இல்ல. அவளுக்கு எல்லாமே புரியும். நான் உன்னை கேட்கவா? ஒரு பேச்சுக்கு ஒருவேளை பிரீதா இந்த ஜட்ஜை வச்சு மகேஷ் லூத்ரா நார்மல்னு ஒருவேளை நிரூபிச்சுட்டான்னு வச்சுக்கோ. அதுல இழப்பு எனக்கு மட்டும் இல்லையே, அதுல அந்த பிரீதாவுக்கும் இழப்பு இருக்கே. பிரீதா கிட்ட இருந்து எல்லாம் பறி போயிடும். பவர், சொத்து எல்லாமே. அவ தலையில அவளே மண்ணவாரி போட்டுப்பாளா? சரி, நீயே சொல்லு. அவ ஜட்ஜ் எதுக்கு இப்ப இங்க கூப்பிட்டா? மகேஷ் எதுக்கு பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வந்தா? இங்க எதுக்கு இப்ப இந்த பார்ட்டியை வச்சிருக்கா? எதுக்கு இவ்வளவு டிராமா பண்றா? சொல்லு. என்னப்பா அது? நான் இவங்கிட்ட இந்த ஜட்ஜ் என்ன பண்றாரு, இங்க எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டா
நீ இந்த ஜட்ஜி என்கிட்ட ஏன் வந்திருக்காரு என்ன பண்றாருன்னு கேக்குற? ஏமா உனக்கு வேற வேலையே இல்லையா? பார்ட்டில எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நீ பேச. நான் ஏற்கனவே மண்டை காஞ்சு போயிருக்கேன், நான் கோவமா இருக்கேன். ப்ளீஸ், யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. நடக்கிறது நடக்கட்டும். ஆனா ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. பிரீதா வேணும்னே தான் ஜட்ஜ் இங்க கூப்பிட்டிருக்கா. சோ அந்த ஜட்ஜ் அவரே தன்னோட வாயால மகேஷ் லுத்ரா நார்மல்னு சொல்வாரு. அவ சொன்னதும் கரெக்ட் தான். நாகரே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? நீ எவ்வளவு பெரிய லாயர், நீ யார் பேச்செல்லாம் போய் கேட்டுட்டு இருக்க? அவ கண்டதையும் உளறிக்கிட்டு இருப்பா. உன்னோட மூளையை யூஸ் பண்ணி என்கிட்ட சொல்லு. அந்த பிரீதா இந்த ஜட்ஜ் மூலமா மகேஷ் நார்மல்னு சொல்ல வச்சு தான் தலையில எதுக்காக மண்ணை வாரி போட்டுக்கணும் சொல்லு. அங்க கொஞ்சம் பாரு, அந்த பிரீதா வந்துட்டா. முகத்துல சிரிப்பு, கண்ணுல பிரகாசம். அவ கான்ஃபிடன்ஸ பாத்தியா? அவளுடைய கான்ஃபிடென்ஷியல் ஆட்டிடியூட பார்க்கும்போது எனக்கு எதுவும் சரியா படல. நீ என்ன யோசிக்கிற? என்ன பண்ண போற? நான் தீய வைக்க போறேன். என்ன?